வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 10 பேருக்கு நம்ம காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பண்ணுறேன். இந்த மாதிரி நான் நிறைய இருந்ததுன்னா நான் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நான் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லைன்னா கொஞ்சம் இது வச்சுட்டு அடுத்து வேறு ஒரு வெரைட்டி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி 1 kgயில் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் நம்ம ஒரு காளான் பிரியாணி பண்ண போகிறோம். இது என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஆர்டர் மாதிரி தான். இந்த மாதிரி 5 பேர் 10 பேருக்குலாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சண்டேவே கேட்டாங்க. எனக்கு இல்லை தம்பி முடியாது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலுமே அக்கா எனக்கு வேணும், நம்ம வீட்டுக்கு மட்டும்தான், நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட கேட்கல, எங்கள் வீட்டுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு கரெக்டான அளவில் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன தேவையோ எல்லோரும் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தான். தயிரும் நல்லாவே போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் நான் பண்ண போகிறேன். சால்னாக்கு ஒரு 25 முந்திரி, ஒரு 2 ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கோம். தேங்காய் ஒரு ஃபுல்லாக ஒரு தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். அதோட இங்கே வதங்கிட்டு பாருங்கள். இது எல்லாமே தனித்தனியாக தான் நான் செய்வேன். இதுதான் என்னோடய ஸ்டைல். இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு இது பண்ணணும். அப்புறம் தக்காளி வேறு பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கலந்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ப்ளைன் சால்னாக்கு தேங்காய் அரைச்சாச்சு, முந்திரி கசகசா பேஸ்ட்டு அரைச்சாச்சு, தக்காளி அரைச்சாச்சு, அந்த வெங்காயம் எல்லாம் மசாலாலாம் வறுப்போம் இல்லையா, அதுவும் அரைச்சாச்சு. அதுக்குள்ளே வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா தான் இந்த ப்ளைன் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொடியாக வதக்குங்க. அப்போ தான் நல்லா பொடியாக போட்டு வதக்கினா தான் நல்ல கலர் மாதிரி ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். அதுதான் சால்னாக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 3 பாக்கெட் காளானும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காளான் பிரியாணி பண்ண போகலாம். இப்போ ஆயில் பாதியும் நெய் பாதியும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஹோல் மசாலாவும் போட்டுடலாம். எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகும். நான் எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வரேன் லைனுக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 7-8 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே இதில் தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம காளான் போட்டுடலாம். இப்போ காளான் எல்லாமே போட்டாச்சுங்க. நல்லா வதக்கி கொடுத்துடலாம். பார்க்கவே நல்லா இருக்குங்க. வாசம் பார்த்திங்கன்னா அந்த புதினா, அந்த நெய், அந்த ஸ்பைஸ் எல்லாம் போட்ட வாசம் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக வருது. இப்போ மசாலா எல்லாம் போட்டோடனே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நல்லபடியாக வந்துடணும். இப்போ மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டோம். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சியும் வருது. அந்த காளான் இருக்க தண்ணியும் நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சுங்க. தம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். மெதுவாக ஓப்பன் பண்ண போகிறேன். நல்ல ஒரு வாசம் சூப்பராக இருக்குதுங்க. நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது. இப்போ கிளறி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சுவையான காளான் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நமக்கே தெரியல, நமக்கும் இதெல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் இருக்கிறோம். செஞ்சு பார்த்துட்டா எல்லாமே ஈஸியாக தான் வருதுங்க. நல்லபடியாக பண்ணியிருக்கோம்.
சாமிக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இது வந்து ப்ளெயின் சால்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. மிளகு ரசம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ரைத்தா ஒரு தயிர் பச்சடி தான், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிஜமாகவே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் தான் இப்படி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா வந்திருக்குதுங்க, உதிரி உதிரியாக தான் வந்திருக்குது. நான் முதல்ல கூட நினச்சேன் சீரகச்சம்பா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தம்பி எனக்கு பாஸ்மதி தான் வேணுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க இஷ்டத்துக்கே நம்ம விட்டாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி கரூரில் இருக்கிறவங்க ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். எங்கள் டீமில் இருக்க 2-3 பேர் இருக்கிறோம், சரி சொல்லியிருக்காங்க. அதனால் யாராவது வேணும்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.